79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சாமானிய இந்தியர்கள் சட்டத்தின் மூலம் தங்களின் சுதந்திரத்தை பெறுவது எப்படி, எந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் விளக்குகின்றனர். தற்பொழுது அதை பார்க்கலாம். வணக்கம். இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆராய போகிறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டையுமே சோஷியல் மீடியாவையும் தான் அதிகமாக நம்ம சார்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய தனி உரிமையான ரைட் டு ப்ரைவசி இங்கே அதிகப்படியாக பாதிக்கப்படுது. இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள திருட்டுன்னு சொல்லக்கூடிய ஐடென்டிட்டி தெஃப்ட் இங்கே அதிகப்படியாக நடைமுறையில் பல மனிதர்களால் செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நபருடைய பாஸ்போர்ட்டுடைய டீட்டெயில்ஸையோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை வேறு ஏதேனும் அவங்களுக்கு தனி உரிமை சார்ந்த ஒரு தகவல்களையோ இன்னொரு நபர் அதை எடுத்து அதை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக தான் நம்ம பார்க்கப்பட்டுட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் பர்சனைசேஷன், ஆள் மாறாட்டம். ஒரு நபரை போன்ற இன்னொரு நபர் பேசுறது, தன்னுடைய நபரை போலவோ இல்லை உறவினர்கள் போலவோ இல்லை வேறு ஏதேனும் பிரபலங்கள் போலவோ பேசி அவங்க கிட்ட இருந்து பணம் ரீதியாவோ இல்லை வேறு ஏதேனும் பொருள் ரீதியாவோ வாங்கிக்கிட்டு பின்னர் அவங்கள ஏமாற்றுதல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுது. அண்ட் தென் பார்க்க போகும்போது ஆக்ட் ஆஃப் ஆன்லைன் டிஃபமேஷன், ஒரு நபரை பற்றின அவதூறு செய்திகளை பரப்புறதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அது பிரிண்டட் ஃபார்ம்லையோ இல்லை வேறு ஏதேனும் பப்ளிஷ்டு ஃபார்ம்லையோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றமாக தான் கருதப்படுது. இதுக்கு 2 சட்டங்கள்லையுமே தண்டனை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்திலும் சரி இந்திய குற்றவியல் சட்டத்திலும் சரி இதுக்கான தண்டனை இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலோ அல்லது சைபர் கிரைம் செல்லுலேயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்லையோ இதை பற்றின தகவலை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். மற்றும் இதற்கான நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 அணுகலாம்.